பிடிவாதத்தினால இவங்களெல்லாம் நான் ரொம்ப அலக்கழிச்சிட்டேன். எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் கோவப்படவே கூடாது. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கணும். இனிமே நான் இவங்களை எவ்வளவு சந்தோஷப்படுத்த முடியுமோ அவ்வளவு சந்தோஷப்படுத்தணும். என்னால நம்பவே முடியலையே. இவ்வளவு பதிபக்திய மனசுல வச்சுக்கிட்டு எப்படி இவ்வளவு நாள் பாராமுகமா இருந்தா? அவளும் உள்ளுக்குள்ள தவிச்சிட்டு தான் இருந்திருக்கா. எந்திரிக்கல, மணி என்ன அது தூங்குறாரு பாரு. என்னங்க என்னங்க எழுந்துருங்க. என்னங்க இது டியூட்டி இல்லையா இன்னைக்கு? மணி 7 ஆக போகுது. இந்தாங்க காஃபி. தூங்குறாங்க பாரு. கௌதம், கௌரி, கௌதம் எழுந்துரு. கௌரி, 7 மணி ஆச்சு, ஸ்கூலுக்கு போக வேண்டாம். என்ன தூங்கிட்டு இருக்கீங்க? என்ன பாக்குறீங்க? இல்ல டாடி, இவங்க மம்மி தானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. காலையில எனக்கு கூட இவ என் பொண்டாட்டியான ஒரு சந்தேகம் வந்துச்சு. என் காலை தொட்டு கும்பிட்டாங்கப்பா. சும்மா இருங்க. எப்ப மம்மி கோவத்தை மறந்துட்டு பாசத்துக்கு வந்தாங்க? ராஜா கௌதம், பெண்களுடைய மனநிலைமை வானிலை மாதிரி. எப்போ மழை பெய்யும், எப்போ வெயில் அடிக்கும், எப்போ புயல் அடிக்கும்னு சொல்ல முடியாதோ அவங்க மனநிலைமை அப்படிதான். எப்போ கோவமா இருப்பாங்க, எப்போ அன்பா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் நீ வளர வளர தெரிஞ்சுக்கோப்பா. கரெக்ட் தானே? ஐயோ, என்னங்க நீங்க பசங்க கிட்ட போய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு. டைம் ஆச்சு, சீக்கிரமா போய் ட்ரெஸ் பண்ணுங்க. சீக்கிரம் போங்க போங்க போங்க. என்னங்க நீங்க இன்னும் காஃபியே சாப்பிடல? நீ எங்க என்ன சாப்பிட விட்ட? வாய்கிட்ட எடுத்துட்டு போற, நீ டப்புன்னு தட்டுற, நான் தேடிட்டு போறேன். ஒண்ணு அடிச்சு சாப்பிட விடாம பண்ணிடுற, இல்ல பேசி சாப்பிட விடாம பண்ணிடுற. சரி, இப்ப சாப்பிடுங்க. இன்னைக்கு என்ன இது காஃபி இவ்வளவு அற்புதமா இருக்கு? நீ என்னமோ பண்ணிருக்க. நான் எதுவும் பண்ணலைங்க. இல்ல இல்ல, நீ என்னமோ பண்ணிருக்கிற. நான் ஒண்ணுமே பண்ணல. என்ன பண்ணிருக்கேன்னு நான் சொல்லிட்டேன். இதுல அன்பையும் பாசத்தையும் கலந்துருக்கிற, அதனாலதான். ஏன் தனியா வந்துட்ட? நான் தனியா இருக்கிறது இருக்கட்டும், அம்மாவும் அப்பாவும் பகைய மறந்துட்டு ஒற்றுமையாகி சந்தோஷமா இருக்கிற இந்த நேரத்துல அவங்க கூட நீங்க இருக்காம ஏன் என்ன தொடர்ந்து வரீங்க? இப்படி ஒரு நாள் வராதான்னு தானே கவலைப்பட்டீங்க. அந்த சந்தோஷத்துக்கு தானே ஆசைப்பட்டீங்க. ஆமா தேவி, நீ சொல்றதெல்லாம் சரிதான். இந்த நாளுக்காக தான் நாங்க ஏங்கினோம். ஆனா எங்க ஏக்கத்தை போக்கி எங்க அப்பா அம்மாவை ஒண்ணு சேர வச்சு இப்படி சந்தோஷத்தை கொடுத்தது யாரு? யாரு? வேற யாரு? நீதான். இந்த சமயத்துல உனக்கு ஒரு நன்றி சொல்லாம அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க எங்களால எப்படி முடியும்? தேவி, நீ செஞ்ச உதவிக்கு நன்றி மட்டும் சொன்னா போதுமானு எங்களுக்கு தெரியல. அப்ப நீ வேற என்ன செய்ய போற? நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்கிற ஸ்டாம்ப் கலெக்ஷன்லாம் உனக்கு தரட்டுமா? நான் பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா பெயிண்டிங்கும் உனக்கு தந்துடட்டுமா? எனக்கு வேண்டியது எல்லாமே நீங்கதான். உங்க கல்லன் கபடி இல்லாத அன்புதான். பழகின கொஞ்ச நாள்லயே பல நாள் பழகின மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை தேவி தேவின்னு முழு பாசத்தை காட்டினீங்களே, இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? ஏன் அழுற? அம்மா திட்டாங்களா? அம்மா திட்டாம எப்ப பாசமா பேசினாங்க. அங்கிருந்தப்ப என் கூட நல்லா பேசுவாங்க. இங்க வந்ததுமே இப்படி ஆயிட்டாங்க. தேவி, நீ கௌதம் கௌரிக்காக பெரியமாவையும் பெரியப்பாவையும் சமாதானப்படுத்தி ஒன்னா சேர்த்து வச்சல்ல,
அதே மாதிரி எங்க அம்மாவையும் என்கிட்ட பாசமா இருக்க வைக்க மாட்டியா? இவ்வளவு தானே, இதுக்கு போய் அழறியே. நான் பாத்துக்கிறேன், கண்ணை தொடச்சுக்கோ. யாம் நோக்கும் காலம் பின் கோபம் கொள்வாய். மீனா, ரொம்ப சீக்கிரமே நீ உன்கிட்ட அன்பா இருக்கிற பழைய அம்மாவை பார்க்க போற. சரி வாங்க போலாம். உமாவுக்கு நாம மாயவளை போட்டிருக்கிறது தெரியாம இந்த சின்ன பொண்ணு தேவி அவங்க கிட்ட சபடால் விடுறாளே. அதானே. வணக்கம் எஜமா. வணக்கம் எஜமா. வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. என்ன நடக்குதுங்க? என்னென்னமோ நடக்குது எஜமா, எங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. தொடர்ந்து இறங்க முகமாவே இருக்கு எஜமா. கௌரியோட அப்பா அம்மா 2 பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க. சமாதானம் ஆயிட்டாங்களா? எப்படி நடந்தது? எப்படி நடந்ததுன்னு தெரியல. ஆனா அதுக்காக கௌதமும் கௌரியும் தேவி பொண்ணுக்கு நன்றி சொன்னாங்க. அத நாங்க பார்த்தோம். அந்த தேவிக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்குது போல தோணுது எஜமா. நிறுத்து மேச்ச. அவ ஒரு குட்டி பொண்ணு, பிரிஞ்சு இருக்கிற பெரியவங்களை சேர்த்து வைக்கிற அளவுக்கு அவளுக்கு சக்தி இருக்க முடியாது. எது எப்படி இருந்தாலும் நம்மள மீறின ஒரு அந்நிய சக்தி அந்த வீட்டுக்குள்ள நடமாடுது எஜமா. அப்படி ஒரு சக்தி இருந்தா இந்த பாலு அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான். சரியா சொன்னீங்க ஏசமா. அதுக்கு என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா அதை நான் சொல்றேன். சொல்லு. அதாவது உள்ள இருக்கிற சக்தியை அழிக்கணும்னா முதல்ல அதை வெளியே வராம பாத்துக்கணும். முட்டாள்தனமா உளறாத. உள்ள இருக்கிற சக்தி வெளியே போகாம இருந்தா எஜமான் போட்ட திட்டம் எப்படி நிறைவேறும்? மடையா, நீ இப்படி அரைகுறையா புரிஞ்சுக்கிறதுனால தான் அரைகுறையா நிக்கிறேன். சொல்றத நல்லா தெரிஞ்சுக்க. வெளியே துரத்தி விட்ட சக்தி மறுபடியும் உள்ள வராதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? மாயா சொல்றது சரிதான். நீ சொல்லு மாயா. எஜமா, நான் சொல்ற விஷயம் சாதாரணமா இருந்தாலும் நம்ம திட்டத்துக்கு ரொம்ப கை கொடுக்கும். எப்பவும் உள்ள இருந்து குளறுபடி செய்யற சக்திய உள்ள வச்சே அழிக்கணும். அதே சமயம் வெளியே இருந்து புதுசா எந்த சக்திய உள்ள வராம நாம பாத்துக்கணும். அப்பதான் அந்த இடத்துல நாம நம்ம காரியத்தை சாதிக்க முடியும். மாந்திரீகத்துல இது ஒரு பாலபாடம். குருகுலத்துல படிக்கும் போது நான் கத்துக்கிட்டது. பாடம் நல்லாத்தான் இருக்கு. அதுக்காக என்னையும் குருகுலத்துல போய் படிக்க சொல்றியா? அதுக்கு இது நேரமோ இல்ல. அதனால இப்ப அந்த சக்தியை எப்படி அழிக்கணும்ன்றதுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் விளக்கமா சொல்றியா? அவ்வளவுதானே. அதாவது எனக்கு ஏகப்பட்ட விஷயம் தெரியும். அதெல்லாம் உங்களுக்கு சொல்லாம வேற யாருக்கு சொல்ல போறேன்? உன்னை பத்தி ரொம்ப புகழ்ந்துக்காத. ஒழுங்கா உட்கார்ந்து விஷயத்தை எல்லாருக்கும் எடுத்து சொல்லு. எஜமா, நீங்க அந்த கௌதம் வீட்டை பழி வாங்க நினைச்சு முதலடி எடுத்து வச்சப்பவே ஒரு காரியத்தை பண்ண மறந்துட்டீங்க. அதுதான் இப்ப பிரச்சனை. என்ன பண்ணணும்? அதாவது அந்த வீட்டை சுத்தி மாயவேலி போட்டிருக்கணும். என்னது மாயவேலியா? வீட்டை சுத்தி கம்பி வேலி தானே போட்டிருப்பாங்க. நீ சொல்ற மாயவேலி புதுசா இருக்கே. எஜமா, கம்பி வேலி கண்ணுக்கு தெரியும், மாயவேலி மனசுக்கு மட்டும்தான் தெரியும். கௌதம் வீட்டை சுத்தி மாயவேலி போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு பெரிய சக்தியா இருந்தாலும் உள்ள நுழைய முடியாம உங்களுக்கு அடிமையா இருக்கும். இது நல்ல விஷயமா இருக்கே. கௌதம் வீட்டு கழுவுறதுக்காக நான் ஆரம்பத்துல இருந்தே உன்னையே கூட வச்சிருந்திருக்கணும். மிஸ் பண்ணிட்டேன். மாயவேலி போடுறது எப்போ தொடங்கலாம்? இன்னைக்கே தொடங்கலாம். அப்போ அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி வெய்யே. உத்தரவு ஏசமா. என்னடா திருவிழால காணாம போற மாதிரி திரு திருன்னு முடிக்கிறீங்க? பாங்கடா. வரோம்.
எனக்கு வாய்த்த அடிமைகள் மிக புத்திசாலி. அவர்கள் விட நான் பெரிய புத்திசாலி. சொல்ற, உங்க கேங்ல நீங்க எத்தனை பேரா இருக்கீங்க? எங்கெல்லாம் திருடுனீங்க? திருடின பணத்தையும் பொருளையும் என்னெல்லாம் செஞ்சீங்க? எங்கடா மறைச்சு வச்சிருக்கீங்க? அடிக்கல, சொல்ற சொல்லு. பரம்பரை திருடல. இதுல பரம்பரை வேற இருக்கா? பஞ்சத்துக்கு திருட வந்தேன் சார். ஏண்டா பஞ்சம்னா வேலைக்கு போக வேண்டியதானடா? ஏண்டா மத்தவன் சம்பாரிச்சு வச்சு திருடுற நீ? சார் அடிக்காங்க சார், அடிக்காங்க சார். இனிமேல் திருட மாட்டேன் சார், இனிமேல் திருட மாட்டேன் சார். அடிக்காங்க சார், அடிக்காங்க. டீடைல் சொல்லு. சொல்லு. கான்ஸ்டபிள். ஹலோ, எஸ்2 போலீஸ் ஸ்டேஷன். இன்ஸ்பெக்டர் இருக்காருங்களா? நீங்க யாரு? ஜோதிகா ஹோம் நீட்ஸ்லேருந்து மேனேஜர் மாணிக்கம் பேசுகிறேன். இன்ஸ்பெக்டர் கோதண்டம் கிட்ட அவரோட தம்பி வேலை விஷயமா பேசணும் சார். ஓகே, ஒரு நிமிஷம் சார். உங்களுக்கு தான் சார் ஃபோன். யார் யா போன்ல? ஜோதிகா. ஜோதிகாவா? இல்ல சார். அப்ப ஏன் ஜோதிகான்னு? ஜோதிகா ஹோம் நீட்ஸ்ல இருந்து உங்க தம்பி வேலை விஷயமா பேசணுமா சார்? ஏயா இப்படி விளக்கமா சொன்னாதானே புரியும். நீ பாட்டு ஜோதிகான்னு சொல்லிட்டு ஒரு கேப் விட்டு நான் என்னன்னு நினைப்பேன்? அந்த ஜோதிகா நினைப்பேனா இல்ல இந்த ஜோதிகா நினைப்பேனா? சாரி சார். எதை செய்யறதா இருந்தாலும் அரைகுறையா செய்யறதுன்னு நீ ஒரு கொள்கை வச்சிருக்கியா? இந்தா இவன் சொல்ற அட்ரஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு இவங்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிக்கோ. சரிங்க சார். ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் கோதண்டராமன் பேசுறேன். சார் நான் மாணிக்கம் பேசுகிறேன் சார். சொல்லுங்க மாணிக்கம், எப்படி இருக்கீங்க? ஃபைன் சார். உங்கள் தம்பியை வேலையில் அப்பாயின்மெண்ட் பண்ணியாச்சு சார். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க மாணிக்கம். ஓகே சார். அவர் வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 லட்சம் ரூபா டெபாசிட் கட்டணும் சார். ஐயோ, 2 லட்சம் ரூபாய்க்கு அவன் எங்க போவான்? அந்த அளவுக்கு பணம் இருந்தா அவன் சொந்தமாவே ஒரு தொழில் பண்ணிட்டு போயிடுவானா சார்? நீங்கள் சொல்கிறது புரியுது சார். ஆனால் எங்கள் கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படி. என்ன பண்ண சொல்கிறீங்க? ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார், பண்றேன். கஞ்சிக்கே வழி இல்லாதவன் அவன் இவ்வளவு பணத்துக்கு எங்க போவான்? இதை போய் இப்ப அவன்கிட்ட எப்படி சொல்றது? அவன் என் மேல கோபமா வேற இருக்கான், பேசுறதும் கிடையாது. மூசா சொன்ன மாதிரி இவங்க துர்கா விரதம் இருந்து வேண்டலன்னா நான் சரியான நேரத்துக்கு இங்க வந்திருக்க முடியாது. இந்த குடும்பத்தை சூனியக்காரங்க கிட்ட இருந்து காப்பாத்திருக்கவும் முடியாது. இந்த குழந்தைங்க பெத்தவங்களை விட்டுட்டு அனாதைகளா நடுத்தெருவுல நிக்கிறத தடுத்திருக்கவும் முடியாது. என்ன வேலை? கை கால்லாம் பயங்கரமா வலிக்குது. கை கால்லாம் பயங்கரமா வலிக்கிற மாதிரி என்ன வேலை செஞ்ச கௌரி? ஏன் கேட்க மாட்ட? உனக்கு என்ன வீடா வாசலா நோம்பா நொடியா? நாளைக்கு நவராத்திரினால மம்மியும் டேடியும் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி மாவிளை தோரணெல்லாம் கட்டி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க 2 பேரும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வரோம். ஏன் தேவி, உங்க தாத்தா தான் பழனிக்கு பாத யாத்திரை போயிட்டாரே, அப்புறம் எப்படி நவராத்திரி கொண்டாடுவீங்க? நவராத்திரிய நாங்க தனியா வேற கொண்டாடணுமா? அதான் உலகமே கொண்டாடுதே. இருந்தாலும் அவங்க வீட்ல கொண்டாடுற மாதிரி இருக்குமா? வானமே கூரை, பூமியே என் வீடு. இந்த பூமியில எந்த வீட்டுல எந்த விழானாலும் நான் அங்க இருப்பேன். ஏன்னா எனக்கு யாதும் ஊரே யாவரும் கேளு. தேவி, சில சமயம் நீ பேசுறது எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. எல்லாத்தையுமே புரியற மாதிரி பேச முடியுமா கௌரி? அடுத்த நொடியில அடங்கி இருக்கிற ஆச்சரியங்கள் தான் வாழ்க்கையோட சுவாரஸ்யம். அடுத்ததா என்ன நடக்குங்கிற கேள்விக்கு விடை தேடித்தான் ஒவ்வொரு மனுஷனும் போயிட்டு இருக்கா. அம்மா தாயே, போதும் உன் தத்துவம், தலை சுத்துது. சரி, எங்க மம்மியும் டாடியும் சமாதானப்படுத்தி ஒன்று சேர்த்து வச்சிட்ட. எப்ப எங்க குடும்பத்தையும் சித்தப்பா குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வைக்க போற? அதுக்கெல்லாம் ஒரு நேரம் காலம் வர வேண்டாமா கௌதம்? இதுக்கு என்ன நேரம் காலம் வேணும்? இத பார், நாளைக்கு நடக்க போற நவராத்திரி பூஜையில எங்க 2 குடும்பமும் ஒன்னா சேர்ந்து பூஜை செய்யணும், அவ்வளவுதான். இதென்ன வேண்டுதலா மிரட்டலா? வேண்டறதுக்கு நீ கடவுளும் இல்ல, மிரட்டுறதுக்கு நான் ரவுடியும் இல்ல. என்னமோ என் மனசுல பட்டது சொன்னேன், அவ்வளவுதான். டேய் கௌதம், வா போலாம்.